ஏனோ தெரியவில்லை, எழுத முடியவில்லை. எனவே குரல் பதிவு. ஏனோ தெரியவில்லை, ஒரு சில நாட்களாக ஜீவசமாதியை பற்றிய நினைவு அல்லது அது குறித்து நிறைய காணொளிகள் வந்து போகின்றன. அதை பற்றி ஒரு நீதிபதியிடம், 2 நீதிபதிகளிடம் விசாரித்தேன். ஜீவசமாதி தற்கொலை முயற்சி அல்லவா, அதை இச்சட்டம் அனுமதிக்கிறதா என. அதற்கான பதில் சஸ்பென்ஸ். ஏனோ தெரியவில்லை. இப்படித்தான் ஆரம்பிக்கிறேன். ஒரு பாடலை நான் கேட்ட பிறகு, பெரியோனே ரஹ்மானே, ஆடு ஜீவிதம் என்ற தமிழிலும், கோட் லைஃப் என்ற மலையாளத்திலும், எனக்கு மலையாளமோ தமிழோ இந்தியோ ஆங்கிலமோ அனைத்துமே மனதின் மொழியை மீறியதல்ல. இப்போது என் மனமே பேசுகிறது. ஒரு பாடல் இவ்வளவு உணர்வுகளை தூண்ட முடியுமா? முடிந்தது என் கதை. நான் என்பது அநேகமாக என் மனம். என் ஜீவன் சமாதியாகிறது ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது. அப்படியே ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள், ஒரு குழிக்குள் என் மனம் இறங்கி, நான் சிறுக சிறுக இலைகளால் மூடப்படுவதற்கு பதிலாக ரஹ்மானின் இசையால் கவரப்படுகிறேன், கலங்கி நிற்கிறேன். அப்பாடலின் பின்புறம் தெரிக்கும் காட்சிகள், அதில் எனதன்பு திரு ரஹ்மான் அவர்கள் நடந்து வருவதாகட்டும், அவர் பேசுவதாகட்டும், என்னைப் போலவே என்னினும் அதிகமாக சினிமாவை நேசிக்கும் மிஸ்டர் பிருத்திவிராஜ், ஒரு ஜீவ கலைஞன் பிளஸ்ஸி, அவருடைய மலையாள படங்கள் மோகன்லால் அவர்கள் நடித்தது அடிமை நான். மோகன்லால் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு சுவாசமும் ஒரு யுத்தம். அப்படித்தான் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜீவ சமாதி என்பதை நான் குறிப்பிடுவது, ஒரு பாடலை கேட்கும்போது என் ஜீவன் சமாதியாவதை நானே பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு உணர்வு. பெரியோனே ரஹ்மானே, என்ன பிரமாதம்! இதுவரை உலகில் இசைக்கப்பட்ட பாடல்களை விட இது என்ன பெரிய பிரமாதம்! இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அது எனக்குள் என்ன நிகழ்த்துகிறது? அதனுடைய சிம்பிளிசிட்டி, சிறுக சிறுக உருகி கரைந்து போவதைப் போல ஒரு உணர்வு. கோட் லைஃப் படத்தில் நானும் ஒரு பங்குதாரன். தயாரிப்பாளர் சண்டைக்கு வர வேண்டாம், நல்ல படங்கள் இயக்க வேண்டும், நல்ல படங்களை மட்டுமே பார்வையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என தன் ஜீவிதத்தை கரைத்து கொள்ளும் எந்த ஆன்மா படத்திலும் நானும் ஒரு பங்குதாரனாக, அட்லீஸ்ட் பார்வையாளனாக பங்கு பெற விரும்புகிறேன். அப்படி எனக்குள் ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தியது இந்த பெரியோனே ரஹ்மானே. இப்போது நான் சொல்கிறேன், பெரியோனே ரஹ்மானே, பிரியமான உன்னை நான் பெரியோனே. வெளியாகும் முதல் நாள், முதல் காட்சியிலேயே அப்படத்தை நாட் ஜஸ்ட் பார்க்க வேண்டும், அதற்குள் இயங்க வேண்டும் என்பதென் விருப்பம். பார்த்திபன்.